இங்க ஒரு 60 வயசு பாட்டு 1996 அவங்க பையனுக்காக சாப்பாடு கொண்டு போறாங்க. அப்ப அங்க நிறைய ஹிந்திக்காரங்க இருக்கிறத பாக்குறாங்க. அங்க ஒரு பொண்ணு ஒரு குழந்தையோட இருக்கு. அவகிட்ட நீ எந்த ஊருமான்னு சொல்லி கேட்டா குஜராத்மா அப்படின்னு சொல்றா. உங்க குழந்தைக்கு பால்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கம்மா சம்பளமே 20 ரூபாய் தான், அதனால அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றா. உடனே அந்த பாட்டி நீ தினமே எனக்கு 1 ரூபாய் மட்டும் கூட, அதுல நான் உனக்கு இட்லி தரேன், மிச்சம் இருக்க காசை வச்சு அந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்றாங்க. ஏமா எல்லாருக்கும் 1 ரூபாய்க்கு இட்லி கொடுக்குறீங்கன்னு கேட்டா பசியில யாரும் செத்துறக்கூடாது, அது என் மனசு தாங்காது அப்படின்னு அந்த பாட்டி சொல்றாங்க. அந்த பாட்டி தினமே எல்லாருக்கும் 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மாசம் ஓடிடுது. அப்ப அந்த குஜராத் பொண்ணு வந்து என் புருஷனுக்கு குஜராத்லயே நல்ல வேலை கிடைச்சிருச்சுமா, நாங்க அங்கேயே போறோம், நீங்க என் பிள்ளைய மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அந்த பாட்டி உடனே உள்ள போயிட்டு ஒரு கருப்பு கயிறு எடுத்துட்டு வந்து சாமி கயிறுமா கட்டி விடு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. இப்படியே மாச கணக்குல போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்க பையன் வந்து கேக்குறான் எவ்வளவுமா சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு. இந்த மாசம் 600 இட்லி செஞ்சிருக்கா, அடுத்த மாசம் 700 இட்லி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்கலாமா, நீங்க எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தி எல்லாம் யோசிக்கலடா, நம்ம கிட்ட இருக்க அன்பை நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கணும், என்கிட்ட நிறைய அன்பு இருக்கு, நான் எல்லாருக்கிட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே 25 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப அந்த பாட்டுக்கு 85 வயசு ஆகுது. இன்னும் அவங்க 1 ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கொரோனா லாக்டவுன்ல அந்த 1 ரூபாய் கூட வாங்காம எல்லாருக்கும் இட்லி பார்சல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே யாராவது 1 ரூபாய் கொடுத்தாலே இதெல்லாம் மருந்து செலவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுடுறாங்க. நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கிறதுனால 1 ரூபாய் கூட கொடுக்க வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிட்ட சாப்பாடு கேட்டு வந்து நிக்கிறாங்க. அந்த பாட்டி என்கிட்ட இருக்கிறதுல செஞ்சு உங்களுக்கு தரேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பையனோ இட்லி விலையை ஏத்துவோம், அப்பதான் நம்மளாலே வாழ முடியும், சம்பாதிக்க முடியும்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாதுடா, நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு 1 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த ஊர்க்காரங்க அந்த பாட்டிக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி யோசிச்சு அவங்க 1 ரூபாய்க்கு இட்லி விற்கிறத வீடியோவை எடுத்து யூடியூப்ல போட்டு விட்டுறாங்க. அவங்களும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு பையனும் பொண்ணு வந்து எங்களுக்கு இட்லி கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது இப்பதான்ப்பா எல்லாமே காலியாச்சு, உள்ள வாங்க, நான் உங்களுக்கு வேற ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க உள்ள வந்தது பின்னாடியே நிறைய மூட்டையெல்லாம் உள்ள வந்து இறங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சதுக்கான பலன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட கையை காட்டுறான். கையில ஒரு கருப்பு கயிறு கட்டி இவன் தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குஜராத்துக்கு போன அந்த பொண்ணோட பையன் வளர்ந்து வந்து அவன் எல்லாத்தையும் திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது உண்மையாவே தமிழ்நாடு கோயம்புத்தூர்ல வாழ்ந்த கமலான்ற பாட்டியோட கதை.